இப்ப வரைக்கும் தன் வாய் திறந்து ஒரு கருத்தை கூட நேற்றைக்கு பாஜக குறித்தோ பட்ஜெட் குறித்தோ பேசாத விஜய் உங்களுக்கு பிஜேபி எதிர்ப்பாளர் சொல்லிட்டீங்களா? இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறேன். அந்த பிஜேபி ஆட்சியிலே மந்திரியா இருந்தது திமுகவா விஜயா? ஆர்எஸ்எஸ் எதுக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஆர்எஸ்எஸ் அது தவறான இயக்கமே அல்ல, அது ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு முரசொலியில கடிதம் எழுதினது யாரு? விஜயா. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பிஜேபி காரன் முத எம்எல்ஏ வரதுக்கு யார்? விஜய் காரணமா திமுக காரணமா? என்ன சார் பேச மாட்டீங்க? யோ பேசு பேசியா பேசுறா. இல்ல இது நடந்த ட்ராக் யாரும் மறுக்கல. இல்ல அவங்க இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. என்ன அதெல்லாம் நிலைப்பாடு தான் காலையில ஒண்ணு மத்தியானம் ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணு புதுசு புதுசா எடுக்கறாங்களே. என்ன நிலைப்பாடு சொல்லுங்க? நேத்து ஆர்எஸ்எஸ் சமூக சீர்திருத்த இயக்கம் அதுதான் பெரிய நிலைப்பாடா? அதை விட வேற என்ன சார் வேணும்? அவங்க பேர் எதிர்ப்பாளர்கள், இவர் வந்து எதிர்க்கிறாரா கேட்டீங்கன்னா சரி, அதை எடுத்து பாராளுமன்றத்தில் பெரிய பிரச்சனை வந்துச்சு. 8 பாராளுமன்ற உறுப்பினர் சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களா? அதுல 7 பேர் திமுக காரங்க. அப்படிதானே? என்ன பொண்ணு அப்படியே வாய்மூடி மறுநாக்கிங்க. பாஜகவை வீரியத்தோடு திமுக இப்பதானே சொன்னீங்க. அதுல அவங்க எல்லாம் கலந்துக்கிட்டாங்களான்னு கேட்கிறேன். ஏன்? அதனால இந்த மாதிரிலாம் நிலைப்பாடுகளை மாத்தினவங்களை விட எந்த நிலைப்பாடுமே சொல்லாத, வாயே திறக்காத, எந்த அறிவிப்பும் செய்யாத விஜய் பரவாயில்லைங்க அப்படிங்கறத ஐயா வேலுசாமியோட கருத்து. ஏங்க இப்பதான் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்திருக்கு, ஏற்கனவே வயசாகி தப்பான வாழ்க்கை வாழ ஒரு பொண்ணு, இது தப்பான வாழ்க்கைன்னு தெரிஞ்சு போச்சு, இது இப்பதான் வாழ்க்கைக்கு வந்திருக்கு, இது ஒரு குடும்ப பொண்ணா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுல தப்புங்கிறீங்களா? எதோட ஒப்புறீங்க? உங்களுக்கு இதை சொன்னாதான் புரியும், அதனால தான் சொல்றேன்.